எலெக்ஷன் டைமில் ரிப்பீட்டடாக டிஎம்கே சொன்ன ஒரு நரேட்டிவ் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியெல்லாம் பற்றி பேசும்போது அதுக்கு ஐடியாலஜி இல்லை, பிரின்சிபல்ஸ் இல்லை, பவருக்காக யார் கூட வேணாலும் சேருவாங்கன்னு கிரிட்டிசிசம் பண்ணாங்க. நாங்கள் தான் கொள்கை உள்ள கட்சி, சமூக நீதின்னு பேசிட்டு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி பண்ண நெகோசியேஷன்ஸ் நடந்தது. இப்பயும் இதை நிறைய பேர் வந்துட்டு ரூமர் தான் சொல்லுவாங்க. பட் சிபிஎம் லீடர் எம்ஏ பேபி, திருமாவளவன், ஏடிஎம்கே லீடர் சிவி சண்முகம் மாதிரி பல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்த டிஸ்கஷன்ஸ் நடந்ததுன்னு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. இது ரூமர் தான் அப்படின்னா ஏன் டிஎம்கேல இருந்தோ ஏடிஎம்கேல இருந்தோ யாருமே வந்துட்டு டினை பண்ணல. முக்கியமா அண்டிமுத்தராசாலாம் அதுல என்ன தப்புன்னு வந்துட்டு கேட்கிறாரு. 50 வருஷமா சண்டை போட்டுப்பாங்களாம், ஆனா அவரோட தொகுதியிலே தோத்ததுக்கு அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்களாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தானே, டிஎம்கே பவரை தக்க வைக்கணும்னா என்ன வேணா பண்ணுவாங்கன்னு. இப்போ டிஎம்கே இந்தியா அலையன்ஸையும் ஒதுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஎம்கேவால காங்கிரஸ் இல்லாமல் மைனாரிட்டி ஓட்ஸ் இல்லாமலாம் ஜெயிக்கிறதே கஷ்டம். இப்போ நேரு மேலே, செந்தில் பாலாஜி மேலே ஊழல் வழக்கு திரும்ப ஓப்பன் ஆகியிருக்கு. டிஎம்கேவால் டிவிகே ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் எதிர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதிர்த்து ஒரே நேரத்தில் சண்டை போட முடியாது. ஸோ இடி ரைடை தடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை டார்கெட் பண்ணாமல் இருக்கணும்னா ஒரே வழி என்டிஏ கூட்டணி, பிஜேபி. ஸோ டிஎம்கேவால் இப்போவும் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தான். டிஎம்கே இஸ் ஆல்வேஸ் ஆன்டி பிஜேபின்னு சொல்ல முடியுமா? இல்லை ஆல்ரெடி பண்ண மாதிரி ஃபியூச்சரில் சில கண்டிஷன்ஸோட பிஜேபியோட என்டிஏ அலையன்ஸில் டிஎம்கே சேர போகுதா? ஐம் நாட் மேக்கிங் அ ப்ரெடிக்ஷன். நான் ஒரு கொஷின் தான் கேட்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.